புது கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன், ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடுகளுக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து உங்களோட கம்பெனியோட மார்க்கெட்டுக்கு எடுத்துக்காதீங்க. ஃப்ரீ சாம்பிள் கொடுக்க வேண்டாம், டெமோ காட்டுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாத்திரத்தை வாங்குறதோ உங்களோட பாத்திரத்தவே அதை நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி, ஒரு இடத்த அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் சரி, டெமோ பண்ணுங்கள். ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தா ஐயோ கெமிக்கல் கொடுத்துட்றாங்க என்னாச்சும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே வாங்க மாட்டாங்க. எதுக்கு வீடுக்கு வந்து கொடுக்குறாங்க? விளம்பரம்னு நினைக்கிறீங்க எல்லாம் கம்மி தாங்க. இப்போ விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கம்மி தான். இப்போ பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கிறத, ஏன்னா கெமிக்கல் இல்லை, எல்லாமே நிறையா பவுடர், சோப் பவுடர் இருக்கலாம், பாத்ரூம் கிளீனர் இருக்கலாம், ஃப்ளோர் கிளீனர் இருக்கலாம், நிறையா கையில் தொடுறதில்ல, எல்லாமே இது பண்ணுறோம். இருந்தாலும் அதனோட அலர்ஜி வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க முன்னாடியே டெமோ காட்டுங்க. டெமோ காட்டினீங்கன்னா சக்ஸஸ்ஸு. ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து உங்களோட கம்பெனி நீங்கள் கெடுத்துக்காதீங்க. 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 5 லட்சம் போனால் பரவாயில்ல. சாம்பிள் 5 லட்சம் போனால் பரவாயில்ல, நம்மளுக்கு 50 லட்சம் சம்பாதிச்சிக்கலாம், 5 கோடி சம்பாதிச்சிக்கலாங்கிற பிளானை விடுங்க ஃபஸ்ட்டு. சரியான மார்க்கெட்டிங் பர்சனை, பெரிய மார்க்கெட்டிங் பர்சனை சம்பளம் அதிகமாக கொடுத்தாலும் வச்சுக்குங்க. சின்ன சின்ன மார்க்கெட்டிங் போட்டு 10,000 20,000 கொடுத்து வீணாக போகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவப்படுங்க, நீங்கள் டெமோ போங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் போடுங்க, அப்புறம் ஆளை போட்டு நடத்துங்க. நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.